இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய என் குழந்தை பருவத்தையே நாசமாக்கிட்டேன். அப்படி இருந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நின்ன எனக்குன்னு ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அதுல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அத உன்னால பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியாம தானே 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன அந்த 4 பேர் முன்னாடியே தலை குனிற மாதிரி பண்ணிட்ட. என்ன சொன்ன பூமியோட ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்கேன்னு அபாண்டமான பழியை என் மேல சுமத்தி எனக்கு இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்கலான்னு பாக்குறியா? சேச்சா இல்லடா, உன்னையும் பூமியும் ஒன்னா சேர்க்கணுங்கிற உத்தேசத்துல தாண்டா நான். வாய முடியா மரியாதையா வாய மூடு. நான் ஒரு ஆம்பளையா எப்படியாவது அதை கடந்து போயிருவேன். ஏயா அந்த பொண்ணு பூமி என்னையா பண்ணா? அவளையும் சேர்த்து கேவலப்படுத்திருக்க. பூமி ஒரு வயசு பொண்ணுன்றதே மறந்துட்டியா மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத்? நான் எதையும் மறக்கலடா. முதல்ல நான் சொல்றத நீ கொஞ்சம் முழுசா கேள. நீ வாயை திறக்காத. இன்னொரு வார்த்தை நீ பேசுன உன்னை எங்க கொன்றுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு கீழுக்கு போயிருவன்ற பயம்லாம் இல்ல. நீ செத்துட்டா எங்க அம்மா அங்க கஷ்டப்படுவாங்கன்ற பயம்தான். அவங்க தாலிதான் இன்னும் உன்னை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. கொன்னுடுறா. என் சாவுலதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா என்ன கொன்னுடு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உன்னையும் பூமியும் சேர்த்து வைக்கணும்னு தான். இது எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் பண்ணண்டா. இதுதான்டா உண்மை. விஷத்தை கக்குற பாம்பு மருந்தையும் கக்கும்னா நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆமா, என்னையும் பூமியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ யாரியா? நாங்க ஆல்ரெடி சேர்ந்துட்டோம், மனசுக்குள்ள பரிமாறிக்கிட்டோம். நாளைக்கு எங்களுக்கு கல்யாணமும் நடந்தே தீரும். சரச்சந்திரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. ஏய், அந்த சரச்சந்திரா மட்டும் இல்ல, அவங்க தாத்தாவே இறங்கி வந்தாலும் என் சந்தோஷத்தை பார்க்க முடியாம நீயே வந்தாலும் எங்க கல்யாணம் நடந்தே தீரும். நடந்தே தீரும்.